பெண்களை இழிவாக பேசிய அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தி மதுரையில் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பதவி விலக கோரி மதுரையில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை ஒத்தக்கடை மெயின் ரோட்டில் உள்ள பஸ் நிறுத்தத்தில் அருகே, அதாவது பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி மத உணர்வை புண்படுத்திய விதமாக பேசிய அமைச்சர் பொன்முடி பதவி விலக கோரியும் சட்டமன்ற உறுப்பினரும் புறநகர் அதிமுக மாவட்ட கழக செயலாளருமான ராஜன் செல்லப்பா தலைமையில கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல அதாவது அமைச்சர் பொன்முடிக்கு எதிராகவும் இந்த ஆளும் அரசை கண்டித்தும் பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர். அவர்கள் கோஷங்கள் தொடர்ந்து எழுப்பிய வண்ணமும் இருந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் பெண்களை இழிவுபடுத்திய அமைச்சர் பொன்முடி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் இந்த அரசை உடனடியாக இந்த அரசை விட்டு விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் கண்டன உரைகளும் எழுப்பினர். இவர்கள் பரபரப்பான இந்த மெயின் சாலையில அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான பெண்களும் ஆண்களுமாக அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதனால் இந்த பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட அது பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. சிறிது நேரம் அந்த அதிமுக சார்பில் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. நன்றி ராஜ்குமார், விரிவான தகவல்களுக்கு.